ஒரு 20 டேஸ் பேக் நிறைய நாவல் பழம் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டது போக நிறையவே மீதம் இருந்தது. என்ன பண்ணலான்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணும்போது நிறைய ஜாம் வந்து அதில் ரெடி பண்ணியிருந்தாங்க நாவல் பழம் வச்சுட்டு. ஸோ ஓகே அது நம்மளும் அதுவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய ஃப்ளஷ் கிடச்சிது. ஸோ அவ்வளோ வச்சு ரெடி பண்ண முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மீதம் வந்ததில் ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஃப்ளஷ்லாம் வச்சு ஜாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் பார்த்த வீடியோஸில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சுகர் வாட்டர் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் 2 கப்ஸ் வாட்டருக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதி வந்ததும் நான் ஃப்ளஷ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சுகர் வந்துட்டு ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும். பட் வாட்டர் ட்ரை ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்.